நல்ல காரியங்களை மெச்சிக்கொள்ளணும். சில பேர் பிள்ளை இடத்துல போய் எப்போதும் பிள்ளை நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் போய் சொல்லுவான். அவன் ஏதோ 10வது ரேங்க் வாங்கியிருப்பான், 9வது ரேங்க் வாங்கியிருப்பான். சரி மகனே நீ நல்லா சேர்க்கிற, வெரி குட் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்தா வகுப்பில் இருக்க 40 பிள்ளைகளும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா? சரி பையன் உங்களை பார்த்து கேட்குறான்னு வைங்களேன், நீங்கள் எந்த ரேங்க் வாங்கினீங்க? நீங்கள் 40வது ரேங்கில் தான் படிச்சிருப்பிய அந்த நாளில். அது அவனுக்கு தெரியாது. பையனை மாத்திரம் பார்த்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கன்னு சொல்லு. பையன் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கான், சந்தோஷம். சரி அவனை மெச்சிக்கொள்ளணும், அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். குறை கூடுதல் எதுவும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுக்காத ஒரு சுபாவம். சில இடத்தில் இருக்கிற சில காரியங்கள் விட்டு கொடுக்கிற தன்மையே கிடையாது. அதுக்கு வேதத்தில் சொல்லும்போது இணங்கி போகுதல் என்ன இருக்குது. இணங்கி போகுதல் வாழ்க்கையில் பல காரியங்களை கொஞ்சம் விட்டு கொடுக்காம குடும்பம் நடத்த முடியாது. ஆங்கிலத்தில் அதுக்கு தான் காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நான் சொன்னதான் சரி அப்படிங்கிற நிலைமையிலே நம்ம போகாதபடி பிறருடைய கருத்தையும் கொஞ்சம் கேட்டால் தான் குடும்பம் ஒரு சமாதானமாக போக முடியும். எப்போதுமே மனைவி தான் சொல்கிறதான் சரின்னு அவள் அடம் பிடித்தால், விட்டு கொடாமல் இருந்தால் பிரச்சனை தான். இன்றைக்கு பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், திருமண விஷயம், வேலை விஷயம், ஒரு நிலத்தை வாங்குகிற விஷயம், வீடு கட்டுற விஷயம், ஒரு ட்ரெஸ் வாங்குகிற விஷயம், எதுலேயுமே இருவரும் கலந்து பேசணும். அதே சமயம் யாராகிலும் ஒருவர் அந்த கருத்து வேறுபாடு வரும்போது விட்டு கொடுக்கணும். சில சமயம் நாம் சொல்ல சரியாக இருக்கும், சரியாக இருந்தாலும் அது அடுத்த பார்ட்டி ஒத்துக்கிடல்னு சொன்னால் கொஞ்சம் விவாதத்துக்கு போய் சண்டையில் போய் முடியாதபடி, சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீ செய்கிறத செய் அல்லது நீங்கள் செய்கிறத செய்யுங்கன்னு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். அந்த இணங்கி போகுதல் வாதத்தை, வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கும். இந்த இணங்கி போகாதனால தான் பிரச்சனைகள் வருகிறது. வேதத்தில் நம்ம வஸ்தியை பற்றி பார்க்குறோம். எஸ்தர் புஸ்தகத்தில் வஸ்தி கணவன் நல்ல விருந்து செய்து ரொம்ப எல்லாம் ஆசீர்வாதமாக நடத்திக்கிட்டு இருக்கா. எல்லாம் பல தேசத்திலேருந்து 127 தேசத்திலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான வேளையில் ராஜா தன்னுடைய மனைவியை, அவள் அழகானவள், அவள் நல்ல புகழ்மிக்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாள், அவளை தன்னுடைய பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் மற்றவங்களுக்கும் காண்பிப்பதற்காக வஸ்தியை வர சொல்கிறான். அவள் இணங்கி போயிருக்கலாம். வசதி அங்கே குஸ்தி போட ஆரம்பிச்சிட்டா. நீ வாமான்னு சொன்னால் நான் வரமாட்டேன்ட்டு. பாருங்க, ராஜாவினால தான் அவளுக்கு அந்த மதிப்பு வந்திருக்கு. அவ்வளவு மதிப்பு உள்ள அந்த ஸ்தானத்தில் இருந்து சரி தன் கணவன் தானே கூப்பிடுறாரு, சரி போய் நாம் சில நிமிடங்கள் இருந்தால் என்னென்று எண்ணாதபடி நான் வரமாட்டேன்னு சொன்னான். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை இழந்தாள். 127 தேசத்தினுடைய ராஜா, பேரரசனுடைய மனைவி பட்டத்து ராணின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய உயரிய பதவி, எவ்வளோ பெரிய மேன்மை. அந்த மேன்மையை ஒரு இணங்கி போகிற ஒரு காரியத்தில் விட்டு கொடுக்காதனால அவள் அந்த பதவியை இழந்தான். உடனே அங்கேயே திருமணம் பண்ணி இவளை பட்டத்து ராணிங்க நிலைமையிலிருந்து அவளை நீக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் நீக்கி, அதுக்கப்புறம் அவள் ராஜா சமூகத்துக்கு வர முடியாதபடி ஆகி போயிட்டான். அவ்வளோதான். அவள் தன்னுடைய போக்குனாலே ஒரு பெரிய பதவியை இழந்தான். இன்றைக்கு இந்த வஸ்தியுடைய ஆவி குடும்பத்தில் இருக்குது, சில பெண்கிட்ட இருக்குது. கணவன் ஒன்று சொன்னால் அவன் அந்த வஸ்தி மாதிரி தான், முடியாது, செய்ய மாட்டேன் இப்படின்னு ஒரு இணங்கி போகாத, விட்டு கொடுக்காத ஒரு ஆவி இருக்கிறதுனால குடும்பங்களில் எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனை. கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா போதும், அந்த கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தா எத்தனையோ பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம். ஆனால் அந்த விட்டு கொடுக்காதனால இருந்த பிரச்சனையினாலே பெரிய பிளவுகள்லாம் குடும்பங்களில் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நாம் கணவன் மனைவி ஒரு ரெட்டை மாட்டு வண்டியில் பூட்டப்பட்டவர்கள் போல. ஒத்தை மாட்டு வண்டி இல்லை, இது ரெட்டை மாட்டு வண்டி. கணவனும் மனைவியும் ஒன்று போல் அந்த வண்டியை இழுத்து செல்கிறார்கள். இதில் ஒன்று ஒத்துழையாமல் போனால், இணங்கி போகாவிட்டால் வண்டி நிச்சயமாக கொடை சாய்ந்து விடும். இதுபோல தான் நிறைய குடும்பங்களில் சிறு காரியத்துக்கு விட்டு கொடுக்காதனால ஏற்பட்டதுனால
பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கதவை எடுத்துக்காங்க, ரெட்டை கதவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கதவை செய்யும்போது அடுத்த கதவு அதோடு எசைய வேண்டும் என்று ஒரு எசைவு அதில் வச்சுருப்பாங்க. அந்த 2 கதவும் அப்படி ஒன்றோடு ஒன்று எசையும் போது தான் அந்த கதவை திறக்க முடிகிறது, மூட முடிகிறது. அதே போல் ஒரு ஜாடி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஜாடிக்கு இணையான ஒரு மூடி அதில் இருக்குது, அது அப்படி இணைஞ்சு போகிறது. ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சூட்கேஸை மூடுறதுக்கு அதில் மேலே ஒரு மூடி இருக்குது பாருங்கள், அது இணைஞ்சு போகுது. இன்றைக்கு ஒரு கதவு, ஒரு ஜாடி, ஒரு சாதாரணமான ஒரு சூட்கேஸில் கூட ஒரு இசைவு தன்மை இருக்கிறது. குடும்பங்களை நடத்துகிறதான சகோதர சகோதரிகளுக்குள்ளே நான் சொன்னதான் சரிங்கன்னு நீங்கள் வாதிட்டு கொண்டே இருந்தால், இதுக்குன்னு போரிட்டு கொண்டே இருந்தால் குடும்பம் ஒரு நாள் நிம்மதியாக இருக்காது. விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்க வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் இணக்கம் உள்ளது என்று யாக்கோபு 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எவ்வளோ ஞானவான்களாக இருந்தாலும் சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். இயேசுடைய ஜெபத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவே பிதாவின் சித்தத்துக்கு இணங்கி போகிறார். அவருடைய சித்தத்துக்கும் பிதாவின் சித்தத்துக்கும் மாறுபாடு இல்லை. ஆனாலும் அந்த உலகத்தின் பாவத்தை தான் சுமக்க வேண்டும் என்ற ஒரு பயங்கரமான நிலைமை வந்தபோது அவர் இந்த ஜெபத்தை கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிறார். அவருடைய இரத்தம் வேர்வையாக வெளிப்படுகிறது. வேர்வை வர வேண்டிய துவாரங்களிலே இரத்தம் வெளிப்படுகிறது. அப்படி என்றால் அவருடைய இரத்த நாளங்கள்லாம் வெடித்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பரிசுத்தமுள்ள இயேசு ஆகிலும் என் சித்தத்தின்படியால அப்படின்னு என்ன அருமையாக நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான சகோதரரே சகோதரிகளே, கொஞ்சம் இணங்கி போனால் எவ்வளவு நல்ல காரியங்கள் நாம் சந்தித்திருக்க முடியும், சமாளித்திருக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற பிரிவுகள்லாம் இன்றைக்கு இருந்திருக்காது. சில பிரிவுகள் குடும்பத்தில் இருக்கிறது காரணம் என்ன? கொஞ்சம் விட்டு கொடுக்க முடியாமல் போனதுனால தான், கொஞ்சம் இணங்கி போக முடியாதனால தானே. ஆபிரகாம் பற்றி பார்க்குறோம். ஆபிரகாம் அந்த இஸ்மவேலையும் அவனுடைய தாயும் அனுப்புவதற்கு திட்டமிட்ட உடனே ஆபிரகாமுக்கு வேதனையாக இருக்குது. சாராள் சொல்கிறா, இவளை புறம்பே தள்ளும், இவள் வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லும்போது மனதில் அவனுக்கு வேதனை இருந்தாலும் ஆபிரகாம் இணங்கி போயிட்டான். சரி, எனக்கு வேதனையாக இருக்குது, ஆனாலும் குடும்பத்தில் நமக்கும் மனைவிக்கும் வேதனை வரக்கூடாது. இவங்களாம் யார்? எவ்வளவோ வயசு கூடினவங்க, 100 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு ஆபிரகாமுக்கு. அந்த சூழ்நிலையிலும் தன் மனைவி ஒரு பாட்டி அளவில் வயசு இருக்குது அவளுக்கு, இவர்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு சொல்லாதபடி அவன் அந்த சூழ்நிலையிலும் மனைவிக்கு இணங்கி போனதை பார்க்குறான். ஆபிரகாம் ஒரு நல்ல முன்மாதிரியான கணவனாக இருந்தார். அதுபோலவே நாம் வேதத்தில் பல பரிசுத்தவான்களுடைய காரியங்களை பார்க்குறோம். இந்த இணங்கி போகாதனால ஏற்பட்ட பிரச்சனை. இதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்ததை பார்க்குறோம். அவர்கள் ஒருத்தன் சொல்கிறான், அந்த மார்க்கை கூட்டிகிட்டு போகணுன்னு பர்னபா சொல்கிறான். பவுல் சொல்கிறான், இல்லை, அவன் முந்தின ட்ரிப்பில் நான் போகும்போது அவன் ஊருக்கு திரும்பி போகணுன்னு சொல்லிட்டான், ஹோம் சிக் ஆகிட்டான், அதனால் அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு பவுல் சொல்கிறார். 2 பேரும் பெரிய பரிசுத்தவான்கள், 2 பேரும் பெரிய அப்போஸ்தலர். சரி, பரவாயில்லன்னு பர்னபாவும் விட்டு கொடுக்கல, பவுலும் விட்டு கொடுக்காதனால அவர்கள் அன்றைக்கு 2 பேரும் பிரிந்து பவுல் சீலாவை கூட்டு போகிறார், பர்னபா மார்க்கை கூட்டு போகிறான். இதெல்லாம் வேதத்தை நமக்கு எதுக்கு எழுதி வைத்திருக்கிறது? இணங்கி போதல், விட்டு கொடுத்து போகுதல், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒரு காரியங்கள். இந்த சிறு காரியங்களில் விட்டு கொடுக்காதனால குடும்பங்கள் பிரிந்து சின்னாபின்னமானதை நம்ம நிறைய பார்க்குறோம். ஆகவே அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, நீங்கள் சில காரியங்களை இணங்கி போங்கள், சில காரியங்களை விட்டு கொடுங்கள். நான் சொல்கிறது தவறு செய்வதற்காக சொல்லவில்லை, சத்தியத்தை விட்டு கொடுங்கள் என்று சொல்லவில்லை, உண்மையை நீதியை விட்டு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. சிறு சிறு காரியங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது பொருள் ஆசையை குறித்து பார்ப்போம். ஆண்டவரே,
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும்